தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் அடுத்ததாக நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் கேவி நந்தாவுடைய படைப்பில் சூரி அண்ட் விமலுடைய நடிப்பில் இன்றைக்கி நம்ம ஊர் திரையரங்கத்துக்கு ஒரு தமிழ் படமாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படவா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தோடைய கதையை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் மரக்கத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. கிராமத்தில் பொதுவாக நம்ம கதாநாயகன் வேலன் விமல், இன்னொரு பக்கம் ஒரப்புதுரை சூரி, இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கும் அடங்காமல் வீட்டுக்கும் அடங்காமல் ஊரில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஆட்டை போட்டு சகட்டு மணி குடிச்சிக்கிட்டு கண்டபடி அலப்புற பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு அக்காவாக வரக்கூடியவங்க தேவதர்ஷினி. தம்பி மேலெல்லாம் ஒன்றும் பாசம் கிடையாது, தம்பி உருப்படாமல் இருக்கானே அப்படிங்கிறதுக்கு எந்த நேரம் அவன் மேலே வெறுப்பு கொட்டி அவனை திட்டக்கூடியவர். இன்னொரு பக்கம் அக்கா பெருசனாக வரக்கூடிய நமோ நாராயணன், ஸ்வீட் கடை வச்சு நடத்திக்கிட்டு மாமா ஸ்வீட் கடையிலே ஆட்டையை போட்டு அவரையே எந்த நேரம் அவர்கிட்டயே அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளை. இந்த மாதிரியான ஒரு கதை. இன்னொரு பக்கம் வில்லன் ராமச்சந்திரராஜு ஊரெல்லாம் சீம கருவேல மரத்தை வளர்த்து விட்டு அதை வெட்டி தன்னோட செங்கல் சூளைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அழிச்சிட்டு தனக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு வில்லன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடுத்தடுத்து என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஒரு கட்டத்தில் இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படம் முழுக்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, சேம் அதே கதையை அப்படியே காப்பி அடித்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கதாநாயகன் மட்டும் வேற விமல். அது மாதிரி அந்த படத்தில் சூரி என்ன மாதிரி சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து காமெடியெலாம் பண்ணியிருப்பாரோ சேம் அதே காமெடி அப்படியே அந்த படத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாகவும், அதை கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு சில தோணியில் மாற்றி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நகைச்சுவைத்தனமாகவும் இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். அடுத்ததான் இந்த படத்தை பற்றி இன்னும் நம்ம சுருக்கமாக சொன்னோம்னா, இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட வருத்தப்படாத வாலிபர் சங்க கதை மாதிரி இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் இந்த படத்தினுடைய கதை விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் ஆரம்பமாகுது. ஒரு கட்டத்தில் கதாநாயகன் பண்ணுற அலப்புற சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியாமல் ஊரில் இருக்கிறவங்களும் ஒன்றா பணத்தை கொடுத்து பணத்தை சேர்த்து வச்சு மலேசியாவுக்கு அனுப்பிடுறாங்க. மலேசியாவில் திரும்பவும் கதாநாயகன் வந்தோடனே அவருக்கும் வில்லனுக்கும் சண்டை ஆரம்பமாகுது. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு கதையாகவும் கூட இதை நாம் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இன்னும் நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இது முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், ஒரு மதகஜராஜா மாதிரி. இது இந்த சீமை கரிமேலா மரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அரசியல்வாதிகள்லாம் ஒரு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க பற்றியா, அந்த காலகட்டத்தில் வர வேண்டிய ஒரு படம். சீமை கரிமேலா மரம் நல்லதா கெட்டதா, அதனால் விவசாயம் அழியுதா இல்லையா, அந்த ஒரு டாபிக் ஒரு கட்டத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் வர வேண்டிய படம். இது ஒரு சில தங்கு தடைகளால் இந்த படம் ரொம்ப நாள் கழித்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லலாம், இது ஜஸ்ட் ஒரு வில்லேஜ் காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டை நீங்கள் ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன போய் பார்த்துட்டு என்ன தட்டக்கூடாது. பெரும்பாலான காமெடி கன்றாவையாக இருந்தது, ஒரு சில காமெடி கொஞ்சம் கண்ணை கொண்டு காணும்படி இருந்தது. அதேமாதிரி ராமச்சந்திரராஜு பேருக்கு தான் வில்லன், அவருக்கு இந்த படத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லை, செங்கல் சூற ஓனராக வராரு அவ்வளோதான். மற்றபடி அந்த செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கூட அவரோட வில்லத்தனம் பெருசாக நமக்கு எடுபடலை. ஆனால் இருந்தாலுமே அவர் ஊர் கதாநாயகன் ஊர் பிரசிடெண்ட் ஆன பிறகு அந்த ஊருக்காக அக்கறை எடுத்து அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி கிளைமேக்ஸில் இவங்க செஞ்சுருக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஓகே, ஒரு படம்னா அவ்வளோதான். நீங்கள் 100 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒருத்து இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தால் தேட்டர் பக்கம் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான். காமெடி பெரும்பாலான இடத்துல கனெக்ட் ஆனது, ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை. கதாநாயகி சம்பிரதாயத்துக்கு வச்ச சாத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் படவா பக்காவான்னு கேட்டால் பக்காவாக இல்லை, ஆனால் மொக்கையாக இல்லை, ஏதோ ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இக்காணொலியை கண்டுரசித்த யாவருக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.